ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பாகடம்னு கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுடே லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 11 இன்றைக்கி ஒரு டுடே லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிருப்பீங்க. பட் ஆனால் அந்த பாடத்துலேருந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வேணால் எடுத்து பாருங்கள். கோள்கள் சம்மந்தமாக வந்து பிளானட் ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுமே இல்லாமல் இருக்காது. ஸோ ஆனால் அது வந்து என்னென்னா அது நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க அந்த ஒன் லெசன் வச்சு தான் வந்து பார்த்தா நம்ம இது வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் தான் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே நீங்கள் போய் தொலைவை கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு புதுசாக வந்திருக்கிற ஸ்கூல் நியூ புக்கில் வந்து பார்த்தோன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா வெளியில் இருக்கிற மெட்டீரியல் அங்கங்கே அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ புதுசாக வந்திருக்க நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் கேட்பாங்க. அது நமக்கு தெரியாத வரைக்கும் அது என்னது நமக்கு அவுட் ஆஃப் புக்கு தாண்டி வர கொஸ்டின் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தில் 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் எது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா லைவ் கிளாஸில் நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ பூமியும் சூரிய குடும்பம் மற்றும் பேரண்டம். ஓகேவா? ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ எதுக்கு என்ன ஒரு நேம் இருக்குது, ஸோ அது வந்து பார்த்தோன்னா அதாவது ஓல்டு புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் என்ன நியூவாக அதில் இருக்குது எல்லாமே நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. ரொம்ப முக்கியமான படம். இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஜாகிரஃபியில் ஒரு கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ இந்த புக்கிலேருந்து அதாவது இந்த பாடத்துலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா அப்கமிங் குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து தான் வரும். கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும். ஏன்னா ஓல்டு இதில் வந்து பார்த்தோன்னா ஓல்டு புக்கில் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க சலிச்சு போயிருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி லைவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுமாரோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் லைவ் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஆஸ் யூஸ்வல் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? 4 மணிக்கு நீங்கள் லைவ் வந்துடணும். 4 மணிக்கு லைவ் வந்ததுக்கப்புறம் என்ன கண்டென்ட் நான் கொடுப்பேன், அந்த கண்டென்ட்டை நீங்கள் 1 hour படிச்சுட்டு அடுத்த ½ hourல அது டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல சேலஞ்ச் லைவ் டெஸ்ட் தான். ஸோ அது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ புக்கு வந்து லைவ் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிற பார்த்தியா, அது வந்து லைவ் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி லெசன் நம்ம முடிச்சுட்டு அது நாளை மறுநாள் மார்னிங் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு நாள் டைம் கொடுத்து படிக்க வைக்கலான்ட்டு. ஏன்னா இன்றைக்கி எடுக்கிற நோட்ஸு ப்ளஸ் நேற்று எடுத்த ஃபிசிக்ஸு அதுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் நம்ம எடுத்திருப்போம். அதாவது பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அது சம்மந்தமாக எடுத்திருப்போம், பாலிட்டி ரிலேட்டடானது. இந்த 3 லெசனும் சேர்த்து நாளை மறுநாள் ஏர்லி மார்னிங் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் சேலஞ்ச் டெஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாவது கண்டக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட்டு 9:30 வாங்க. அந்த லைவில் நான் வந்து மற்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோர் பாகடம்னு கிருஷ்ணன். தேங்க்யூ.